ஹாய் ஆல், வெல்கம் டு நித்யா மெஹந்தி ஆர்ட். ஓகே, இப்போது நம்ம போர்ட்ரேட் வரைகிறதுக்கு சைஸ் வேணும். இமேஜோட சைஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இமேஜ் ஆஃப் சைஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஸோ ஒரு நீங்கள் வரைகிறோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோனா 3x3 ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x5. மோஸ்ட்லி ஒரு பாமில் 3x3 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு தான் பெருசாக இருக்கும் 3x5. மோஸ்ட்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 3 இன்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டோட சைஸ் நமக்கு இருக்கும். அதாவது பாமோட லென்த். நீங்கள் அங்கே தான் என்ன பண்ணுவீங்க, ஸோ இமேஜை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தியில் டிசைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 3/4 ஃபுல் ஃபேஸ், அடுத்தது சைட் ஃபேஸ், அடுத்தது ஆஃப் தான் 3/4ங்கிறது முக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் அப்படிங்கிறது சைட் ஃபேஸில் வரும். ஓகேங்களா, ஸோ ரெஃபரன்ஸ் சும்மா வரைகிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இருக்கா, ஆஃபாக இருக்கா, சைடு ஆஃப் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ ஒரு ட்ராயிங் போட்டு சென்டர் ஒரு ரவுண்ட் ஷேப்பில். ஓகேங்களா, ஸோ இந்த சைடு ஐ இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைட் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், சைடாக வரணும்னு சொன்னோம் இல்லையா, சைட் ஃபேஸ் பார்க்குறதுக்கு சைடாக இருக்கும். 3/4 அப்படின்னா இது சைடில் எப்படி இருக்கும் ஆனால் கண்ணு மட்டும் தெரியும், ஒன் கண்ணு மட்டும்தான் தெரியும். இதில் 2 கண்ணுமே தெரியும். அதே 3/4 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ஐயுமே தெரியும். ஆனால் 1 ஐ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகவும், இன்னொரு ஐ ஃபுல்லாகவும் தெரியும். ஓகேவா, ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா 3/4. ஆஃப் சைட் ஸ்மாலாகவும் இன்னொரு சைடில் லென்த்தாகவும் இருக்கும். ஃபுல்லாக தெரியும், ஒரு சைடில் ஆஃப் மட்டும் தெரியும். அதான் 3/4. ஓகே, இது ஸ்மால் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எல்லாம் ட்ராயிங் 3/4 ஃபேஸ் வரைகிறோம், ஸோ ஃபுல் ஃபேஸ் வரைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, ஆஃப் ஃபேஸ் வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா அடுத்தது எதை பற்றி பார்க்கலான்னா பேப்பரோட நாலேஜ். ஓகேங்களா, ஸோ பேப்பர் எவ்வளோ இருக்கணும்னா 100 GSMல இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் பேப்பர் கிழியாது. ஒரு நீங்கள் பேப்பரில் என்ன பண்ணுறீங்க, கோன் போட்டு வரைகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கிழிஞ்சிரும். இல்லை அப்படின்னா ட்ராயிங் புக் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 100 GSMமும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 18 GSM யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு கீழே பேப்பர் A4 ஷீட்டோட பேப்பரோட GSM கம்மி பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, கோன் எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக, ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேக் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த கோனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கோனோட ஃப்ளோ கிடைக்கும். அதே நீங்கள் ஓல்டு கோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் ஃப்ளோ எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வராது. ஓகேங்களா, ஸோ போர்ட்ரேட் பொறுத்தளவு கண்டிப்பாக நியூ கோன் யூஸ் பண்ணுங்க. போர்ட்ரேட் மட்டும் இல்லை, எதுக்காக இருந்தாலும். இந்த பின்னோட சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோன் பின் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா 0.38. ஸோ இதை நீங்கள் நார்மலாக ஹேண்டுக்கு மெஹந்தி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ மெஹந்திக்கு ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணணுங்க. அதே சமயத்தில் மோஸ்ட்லி 0.38 நீங்கள் போடுங்க. ஏன்னா நான் 0.38 ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 0.5 சப்போஸ் இல்லை அப்படின்னா 0.5 யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆனால் 0.7 பின் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய கோன் 0.75 தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் 0.38 யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 0.5 யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இஸ் தட் கிளியர்? உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ இப்போ ஆயில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம், ஸோ இப்போ நீங்கள் ட்ரேசிங் எடுப்பீங்க, நான் பின்னாடி வர கிளாஸில் சொல்வேன். அதுக்கு நீங்கள் கையில் போடுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணது நம்ம கையில் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இல்லை, ஸோ இந்த 3 எண்ணெயில் நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா நிவ்யான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதோட சாஃப்ட் அதுவும் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எது போட்டிங்கனாலும் ட்ரேஸ் அவுட் வரும். ஆனால் நிவ்யாவில் ட்ரேஸ் அவுட் பண்ணால் நல்லா ட்ரேஸ் அவுட் நல்லா விழுவும். ஆனால் தேங்காய் எண்ணெயும் நல்லாவே விழும். ஏன்னா நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ அது பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அது கையில் போட காமிக்கும்போது நான் சொல்வேன்.
அடுத்தது வந்து கலர். ஸோ கலரில் இமேஜ் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க, நமக்கு தெரியாது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், அதுவும் ஹெச்டி குவாலிட்டியில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வரையக்கூடியது வந்து நீங்கள் வரையவும் கரெக்டாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து கையில் போடவும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ கலர் பேப்பர் வந்து எடுக்கும்போது வந்து 2ஆக எடுத்துக்கோங்க. ஒரே பிக்கை வந்து 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஓகே, சரி. இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஷேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட்ரேட்டில். ஸோ ஓகே, இந்த போர்ட்ரேட்னால் என்ன? ஃபஸ்ட்டு போர்ட்ரேட்னா என்னென்னு தெரியுமா? யோசிங்க. ஸோ போர்ட்ரேட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இஸ் தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ட்ராயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மெஹந்தி டிசைன் கிடையாது, மெஹந்தி கிடையாது, இது ஒரு ட்ராயிங். ஓகேங்களா? ஸோ என்ன தான் பண்ணாலும் ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே அந்த கண், ஐ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக போடலை அப்படின்னா வந்துட்டு ஷேப் மாறிடும். ஓகே, அதனால தான் நம்ம ட்ரேசிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹேண்டில் போகிறோம். ஸோ மெஹந்திங்கிறது வேறு, அதே வந்து ட்ராயிங்கிறது வேறு. நம்ம ட்ராயிங் வரைஞ்சி தான் வந்து போர்ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்கிறோம். இப்போது ஷேடிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேடிங்கில் வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க், அதை விட லைட், ஸோ அதை விட ரொம்ப லைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கோனில் ஷேடிங் வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக போட கற்றுக்குங்க. ஸோ அதை விட கம்மி, ஸோ அதை விட கம்மி, ஸோ அதை விட கம்மி. இது ஏன் அப்படின்னா ஷேடிங் மெத்தட் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ போர்ட்ரேட்டில் வந்து நீங்கள் ஷேடிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? லைட் ஷேடிங், டார்க் ஷேடிங் இதெல்லாம் வந்து ஸோ யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து ட்ராயிங்கில் வந்து ஷேடிங் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. இதில் மட்டும் இல்லை, ஸோ கோன்லேயுமே வந்து ஷேடிங் வந்து வரும் உங்களுக்கு கோன் டிசைனில் பார்க்கும்போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டார்க், லைட் அண்ட் தென் அதோட மைன்யூட் லைட். ஸோ அந்த மாதிரி ஷேடிங் வந்து பண்ணணும். ஸோ ஓகே, ஷேடிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும். ப்ரெஷரை, அதாவது என்ன, கோன் லைட்டாக அழுத்துறோம் இல்லையா, அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷேடிங் வந்து நமக்கு லைட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு டார்க் நல்லா ப்ரெஷர் கொடுத்தோம்னா டார்க்காக வரும். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது லைட்டாக வரும். ஸோ அதை விட மைன்யூட்டாக லைட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ரெஷர் வந்து கையில் ப்ரெஷரிங் கொடுக்குறோம் இல்லையா, ப்ரெஷர் அண்ட் தென் நம்ம என்ன பண்ணக்கூடிய ஷேடிங் கொடுக்கக்கூடிய மெத்தட், இந்த ரெண்டுமே வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, போர்ட்ரேட்னு என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பேப்பரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கோனை பற்றி பார்த்துருக்கோம். கோனோட பின் சைஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ கோன் வந்து கலர் என்ன பிரிண்ட் அவுட்டில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இமேஜோட சைஸும் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து எப்போவுமே மறந்துடாதீங்க, ஹெச்டி குவாலிட்டியில் தான் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா போர்ட்ரேட்டுக்கு எடுக்கக்கூடிய டிசைன்ஸ் பேப்பர் வந்து இருக்கணும். ஸோ ஷேடிங் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், டார்க் அண்ட் தென் லைட் அண்ட் தென் லைட்டாக இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கையில் கொடுக்கக்கூடிய கோனோட ப்ரெஷர் பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? டார்க் டு லைட். ஓகே, புரியுதா? ஓகே, டார்க் டு லைட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு லைன் இழுக்கிறேன். ஸோ லைன் இழுத்து நான் கையில் தான் எழுது வர்றேன், தெரியுதா? ஸோ ஒரு லைனுக்கு வந்து லைட்டாக வருது. ஸோ மறுபடியும் லைன் எடுக்கிறேன், மறுபடியும் வந்து எடுத்து வர்றேன். ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், 3 கோட்டிங். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், இது வந்து ஷேடிங் மெத்தட் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா 4 கோட்டிங் மாதிரி வரும். ஓகேங்களா? 4 கோட்டிங் இருக்கும். ஸோ என்னென்னா சிங்கிள் டைம் ஒரு லைன் எழுத்துட்டு சிங்கிள் கோட்டிங், டபுள் கோட்டிங், ட்ரிபிள் கோட்டிங் அண்ட் 4. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் இதுவும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் சிங்கிள் டைம்னா சிங்கிள் டைம், டபுள் டைம்னா டபுள் டைம். ஸோ இது வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் 1 டைம் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து எல்லாமே போட்டு சென்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு இல்லை. ஸோ டார்க் டு லைட் வந்து ஒரு 5 டைம் போடுங்க. ஸோ இப்போ கீழே போட்டிருக்கேன் இல்லையா, எழுத்து அந்த 3 டைப்ஸ் 4 சிங்கிள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு என்னென்னா ஒரு 4 டைம். ஓகேங்களா? ரொம்ப தேவையில்லை. ஸோ அது வந்து ஷேடிங் வந்து டார்க் ஷேடிங் 5 டைம்ஸ், இங்கே கீழே இருக்கிறது வந்து 4, இதில் வந்து 4 டைம்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு லைன் இழுத்துட்டுறேன். ஸோ எவ்வளோ தூரம் இழுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே சேம் லைன் தான் போட்டிருக்கேன். அது நல்லா ப்ரெஷர் கொடுத்துருத்திங்கன்னா லாங்காக வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இழுக்கிறதுல தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கோன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஓகேவா? எவ்வளோ கோன் நீங்கள் ப்ரெஷரிங் கொடுத்து வைக்கிறீங்கன்னு கிடையாது. ஸோ இழுக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு 5 or 10 டைம்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸுங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் கையில் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களால் இது பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு. இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
ஸோ வந்து இப்போ டபுள் லைன் இழுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நான் டபுள் லைன் இழுத்து லைட் ப்ரெஷர் கொடுக்கும்போது அழகாக வந்திருக்கு. ஸோ ப்ரெஷர் கொடுத்து நல்லா இது பண்ணும்போது கையில் வந்து அழுத்தி கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிளில் வந்து நான் இழுத்து விடுறேன். ஓகேவா? இது பார்த்தா ஆசகோஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெஷ் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. மோஸ்ட்லி ஒரு கிளைண்ட் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெஷ் வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ப்ரெஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும். இதில் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா ப்ரஷ் வந்துட்டு எங்கேன்னு கிடைக்கல சம்டைம்ஸ், அதனால் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வரும் அப்படின்னா, ஃபுல்லாக இழுத்து விடும்போது லைட் அந்த ஷேப் மாறிடும். ஆனால் நீங்கள் ப்ரெஷ்ஷில் இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம்? ஓகேங்களா? 0 வந்து 0 பாயிண்ட் வாங்கிக்கோங்க. அது எவ்வளோ வரும்னா 30 ரூபீஸ் தான் வரும் ப்ரெஷ். ஸோ அந்த ப்ரெஷ் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணல, ஹேண்டே யூஸ் பண்ணேன், ஹேண்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம போகும்போது ஒரு ஷீட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா பழகிக்குங்க ப்ராக்டிஸ் எடுத்து. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. கையில் இழுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ இப்போ ஹேண்டில் வந்து நான் பெருசுட்டு இந்த ஸ்மால், அதாவது சின்ன விரல் இருக்கேன், அதில் இழுத்து விட்டு பார்த்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெஷரிங் பாயிண்ட் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னென்னா 5 டைம்ஸ் வந்து போடுங்க. தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம போட்டுட்டு போடலாம். ஓகே.